சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த டுடே எபிசோட்ல நம்ம சிவா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஸ்னேகாவோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. சிவா எதுக்காக நீ இப்போ என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடாத, நீ தானே சிந்துவை மலை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன உளறிட்டு இருக்க, நான் அன்னைக்கு கேம்பில் இருந்தேன், நீ கேம்பில் இருந்தியா இல்லையான்னு நான் அந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். நீ அன்னைக்கு கேம்ப்லேயே கிடையாது, அவசரமாக ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி நீ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்க. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோங்களோ அதுக்கு பின்னாடியே நீயும் வந்திருக்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஆளுங்க கிட்ட சொல்லி சிந்துவை மலை மேலேருந்து கீழே தள்ளிவிட சொல்லி நீ தான் பணத்தை கொடுத்துருக்க. ஆனால் சரியான சந்தர்ப்பம் பார்த்து நீயே சிந்துவை மலை மேலேருந்து கீழே தள்ளிவிட்ட. அன்னைக்கு கூட நான் உன்னை கேட்டேன்ல, ஆனால் அப்போ நீ ஏதேதோ காரணம் சொல்லி தப்பிச்சிட்ட. அப்போ தான் உன் மேலே எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது. அதனால தான் உன்னை பற்றி நான் விசாரிக்கவே ஆரம்பித்தேன். விசாரித்ததுக்கப்புறமா தான் தெரியுது நீ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன்னு. இனிமேலும் நாங்கள் உன்னை சும்மா விட்டு வைக்கிறதில்ல. எவ்வளோதான் நீ அடிப்பட்டாலையும் திரும்ப திரும்ப எங்கள் நிம்மதியை தான் நீ கெடுத்துட்ருக்க. ஆமாம், நீ என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும், இந்த சிந்துவா கல்யாணம் பண்ணல. அதுக்காக தான் நான் இப்படி எல்லாத்தையும் பண்ணேன். அவள் உயிரோடு இருக்கா, ஆனால் அவளை கொல்லாமல் நான் விட மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே அந்த சிந்து தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் சிந்து தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கு அனுப்புறாம முடிச்சிருக்காங்க.